வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது புதிய வீட்டிற்கு பெயிண்டிங் எத்தனை கோட் அடிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது புதிய கட்டிடத்திற்கு. இப்போ நீங்க புதுசா கட்டின கட்டிடத்துக்கு தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இப்போ ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு பட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு பிரேமர் அடிச்சு கலர் அடிச்சாங்க. அது ஆரம்பத்துல நடந்து கொண்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா டைரக்டா பிரேமர் அடிக்கிற மாதிரியும் டைரக்டா பட்டி பார்க்குற மாதிரியும் எல்லாமே வந்துருச்சு. அதனால இப்போ என்ன செய்கிறோம் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இப்ப புதிய கட்டிடத்திற்கு அவுட்டர்ல நம்ம ஒயிட் சிமெண்ட் ஒரு கோட்டு கொடுத்துடலாம். அவுட்டர் வால்ல ஃபுல்லாவே ஒரு கோட்டு ஒயிட் சிமெண்ட் கொடுத்துடலாம். உள்ள நீங்க பட்டி பார்க்க போறீங்க அப்படின்னா டைரக்டாவே 2 கோட்டு பட்டி உள்ள ரூமுக்குள்ள 2 கோட்டு பட்டி கொடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு கோட்டு பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு கலரு 2 கோட்டு, அப்ப மொத்தம் 5 கோட்டிங் வருது. 2 கோட்டு பட்டி, ஒரு கோட்டு பிரேமரு, 2 கோட்டு கலர் அடிச்சா நமக்கு ஃபினிஷிங் மிகவும் அருமையாக இருக்கும். ஒயிட் சிமெண்ட் கலரை மாற்றுதான், வெள்ளையா தெரியும். அந்த கருப்பை வெள்ளையா மாத்திடுது ஒயிட் சிமெண்ட். சுவர் ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பட்டி பார்த்தீங்கன்னா சுவர் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். உள்ள நான் சொன்னது மாதிரி 5 கோட்டு பட்டி பார்த்து, பட்டி 2 கோட்டு, பிரேமர் 1 கோட்டு, கலர் 2 கோட்டு, எம்எல்சன் 2 கோட்டு. வெளியே ஏற்கனவே நம்ம ஒரு கோட்டு ஒயிட் சிமெண்ட் அடிச்சிட்டோம். திரும்ப அதுக்கு மேல பிரேமர் 1 கோட்டு அடிக்க போறோம். அதுக்கு அடுத்தாப்புல 2 கோட்டு கலர். இப்போ 4 கோட்டு அடிக்கும் போது நமக்கு பினிஷிங் மிகவும் அருமையா இருக்கும். பிரேமர் அடிக்காம கலர் அடிக்க முடியாது. பிரேமர் அடிக்காம கலர் அடிச்சீங்கன்னா நீங்க என்ன கலர் அடிக்கிறீங்களோ அந்த கலர் வெளியே தெரியாது. பிரேமர் பாத்தீங்கன்னா இந்த நமக்கு அதிகமான மெட்டீரியலும் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு ஒயிட் சிமெண்ட்டுக்கும் கலருக்கும் நடுவாக இந்த பிரேமர் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த கேப்பு ஏற்கனவே ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருப்போம், அதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் ஏதாவது பப்பல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பிரேமர் அடிக்கும் போது அது பினிஷிங் ஆயிடும் நமக்கு. அதுக்கு மேல நம்ம 2 கோட்டு கலர் அடிக்கும் போது நம்ம என்ன கலர் வாங்குறோமோ அது அப்படியே தெரியும். பிரேமர் அடிக்காம கலர் அடிச்சீங்க அப்படின்னா இந்த ஒயிட் சிமெண்ட் என்ன செய்யும்னா கலரை ஃபுல்லா இழுக்கும் போது உங்களுக்கு நீங்க கார்டுல வாங்கிட்டு வந்த கலர் ஒன்னா இருக்கும், அடுத்து சுவர்ல தெரிகிற கலர் ஒன்னா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பெயிண்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உட் பிரேமர் அடிச்சிருப்போம். நிலை ஜன்னலுக்கு எல்லாத்துக்கும் உட் பிரேமர் அடிச்சிருப்போம். அதுக்கு நம்ம 2 கோட்டு கலர் கொடுத்தோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி உள்ளேயும் வெளியவும் எப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்போ சொல்லியிருக்கிறது புதிய வீடுக்கு மட்டும்தான். ஒருவேளை பழைய வீட்டுக்கு நீங்க பெயிண்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணுன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நான் பெயிண்டர் கிடையாது, பில்டர்ஸ். எல்லா ஒர்க்கும் கட்டிடத்தினுடைய அனைத்து வேலைகளை குறித்தும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க செய்யறத உங்க மத்தியில ஷேர் பண்றோம். இதுல ஏதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நானும் பார்த்துக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லுங்க. தேங்க்யூ.